இந்த 12 ராசிகள் இப்போ 27 நட்சத்திரம் அப்படின்னும் போது 2026 பொதுஜன மக்களுக்கு நீங்க அப்படியே வரிசைப்படுத்தி சொல்லுங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ரானரி டைம் பீரியட். யார் என்ன சொன்னாலும் 11ல ரிஷபத்துக்கு அப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து ஜாதக ரீதியா. ஆனா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை பயங்கரமான ஒளி. ஏன்னா அதுதான் காலத்தோட அமைப்பு. ரிஷபராசிக்காரங்களுக்கு சனியோட பூஷன், ராகுவோட பூஷன் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் கிடைக்காத ரெகக்னேஷன் கிடைக்கும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி கொடிகட்டுன்னு பாட்டு போட வேண்டியது அந்த அளவுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு. கடக ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குரு வேற உச்சமா வந்து உட்கார போறாரா, இந்த தடவை கொஞ்சம் அமுல் பேபி மாதிரி அழகாவாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம். யாருக்குமே எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய செலவு பண்ணி நிறைய ஹைஃபையா இருக்கக்கூடிய ஆட்களாக சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க. அது எல்லாமே ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் தான். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஆஃப்டர் பிப்ரவரிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹெல்த்ல. பிப்ரவரி டு மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் ஹெல்த்ல கவனமா இருக்கணும். பட் இந்த டைம் சூப்பரா இருக்கு. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முதல் 5 மாசம் என்னெல்லாம் வேணுமோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இப்படிதான் சின்சன் மாதிரி அமைதியா இருக்கணும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எக்ஸ்ட்ராடனரி டைம். கிட்டத்தட்ட ஒரு சொல்லும்போது எனக்கு விரியுதுல, ஒரு 15-16 வருஷத்துக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க அப்பாடி நிம்மதி பெருமூச்சு விட போறாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்ப்போம். முதல் ஒரு 2 மாசம் ஓகே, அடுத்த ஒரு 3 மாசம் ஓகே, அடுத்த ஒரு 6 மாசம் கவனமா இருக்கணும். மகர ராசிக்காரர்களுக்கு வாவ், மகுடம் சூடக்கூடிய வருடம் தான். சும்மா சாதாரணமாலாம் இல்லை. நான் தான் சொன்னேன், மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு 7.5 சேனல மாட்டிட்டு அவங்க தவிச்ச மாதிரி யாருமே இல்லை. கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஜூனுக்கு மேல தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் அதிகரிக்கும். எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் என்னை பொறுத்தவரை கும்பராசிக்காரங்க 6ல் குரு ஊரில் பகைன்னு ஒரு கோட்டை இருக்கு. மீன ராசின்னு வந்துட்டோம்னா இந்த 11 ராசி வைத்தறிச்சல் படுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த மீன ராசி இன்க்ளூடிங். ஏன்னா அந்த அளவுக்கு 7.5 ஒருத்தவங்களுக்கு நீங்க சொன்னீங்களா, ஒருத்தவங்களுக்கு வச்சு செய்யணும், இவங்களுக்கு மட்டும் ஒண்ணுமே செய்யாது.